எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஹேப்பி பர்த்டே, இந்த கிளிட்டரிங் ஹேப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டை வந்து எப்படி எடுத்துட்டு வரலான்னு, இதோட கொஞ்சம் டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு 4, 5 ஸ்டெப்லயே வந்து இந்த அனிமேஷனை வந்து ரீக்ரியேட் பண்ணிடலாம். இதை வந்து எப்படி பண்றதுன்றது நம்ம இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்காக என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு புது புது ப்ராஜெக்டே நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு புது காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை காம்போசிஷனை வந்து நான் மெயின்னு செட் பண்ணிக்கிறேன். 1920x1080 ஒரு 25 ஃப்ரேம்ஸு 30 செகண்ட்ஸ் ஃப்ரேமு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. இதுக்கு இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற பேக்ரவுண்டும், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அனிமேஷனும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புது காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிட்டர்னு இதுக்கு போட்டேன் அப்படின்னா, இப்போ கிளிட்டர்னு இப்போ இந்த காம்போசிஷனை நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் கிரியேட் பண்ண போறேன். சாலிடுக்கு வந்து கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பிளாக் பேக்ரவுண்டு, அதே சேம் காம் சைஸ்லேயே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சாலிட் இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அப்படின்னா, நாய்ஸ் ஹெச்எல்எஸ்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இந்த நாய்ஸ் ஹெச்எல்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக ஸ்க்ரீனில் ஒன்றும் தெரியாது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கன்னா, இங்கே கிரெயின் சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் லைட்னஸை வந்து ஒரு 175 வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கிரெயின்ஸ் வந்துடும். இந்த கிரெயின்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த நாய்ஸ் ஃபேஸ் அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் ஃபேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம இதை வந்து நான் திருப்பி 0 ஆக்கிக்கிறேன். இது என்ன பண்ணால் இதை வச்சு தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாய்ஸ்க்கு வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ஃப்ரேமில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 12 வேல்யூ கொடுங்க. நான் நிறைய டெஸ்டிங் பண்ண போகிறது தான் இந்த 12 வேல்யூ வருது. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி மூமெண்ட் வர்ற மாதிரி இருக்கும். என்னோட சிஸ்டம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட் வரும். ஸோ இது வந்து இந்த கிரெயின்ஸ் வந்து நான் வந்து ஹாஃப் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இந்த ஹாஃப் ரெசல்யூஷனில் வந்து இந்த நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் நான் ஹாஃப் ரெசல்யூஷனில் எடுத்து வராமல் ஃபுல் ரெசல்யூஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த நாய்ஸ் வந்து மூமெண்ட் இது வந்து இந்த நாய்ஸ் மூமெண்ட் வந்துச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இது அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பார்ட்டிக்கல். இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு 250 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் ரிவீல் ஆகும். செகண்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இந்த 12 இருக்குல்ல, இதை வந்து -12 போடுங்க. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடும். அப்புறம் கிரெயின் சைஸை வந்து ஒரு 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு அவுட்புட் வரும் உங்கள் ஸ்க்ரீனில். ஒரு செகண்ட் இருங்க, இப்போ ரேம் ப்ரிவ்யூ ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது பேசிக் செட்டப் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒரு இன்னொரு சாலிட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஸ்டார் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா, அதனால இதுக்கு வந்து ஸ்டார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சிசி பார்ட்டிகல் சிஸ்டம் 2ன்னு இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி இப்போ மூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது பண்ண முடியும். ஸோ பர்த் வந்து ஒரு 1.5 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசரில் வந்துட்டு ரேடியஸ் வந்து 120, எக்ஸ் ஆக்சஸ் 120, ஒய் வந்து 120. உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நான் இது ரெண்டும் ஓகே இப்படி கூட பண்ணுவேன்னா, நான் இதை வந்து சோலோ லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸில் போயிட்டு வெலாசிட்டியை 0.1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராவிட்டியை 0 வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கோல்டன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மூவ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதே வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இதை வந்து லைன் யூஸ் பண்ணி லைன்னு இப்போ பார்ட்டிக்கலில் வந்து ஸ்டார்ன்னு இருக்கும். இதை வந்து 0.10 அப்புறம் இது வந்து 0.25 பர்த் சைஸும் டெத் சைஸும் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் சைஸ் வேரியேஷன்ஸ் 100 கொடுத்துக்கோங்க. இந்த கலரை வந்து ஒயிட்டு, இந்த கலரை வந்து பிளாக்கு. நான் ஏன் ஒயிட் அண்ட் பிளாக்காகவே பண்ணிட்டு இருக்கேன்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ஸும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த சோலோ லேயர் அன்சோலோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக க்ளோ எஃபெக்டை நான் ஆட் பண்ணுறேன். க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்டார்ஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக இந்த மாதிரி தான் இந்த செட்டப் வரும். ஓகே, நீட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நான் இப்போ இந்த கிளிட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து இன்னொரு காம்போசிஷன் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு வந்து டெக்ஸ்ட்னு ஒரு காம்போசிஷன். எதுக்குடா நான் ப்ரீ கம்போஸ் பண்ணி ஓப்பன் பண்றீங்கன்னு பாக்குறீங்களா? இதுக்கு ஒரு பெரிய ஈஸியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னா எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பண்றேன். ஏன்னா இது வந்து இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அலைன் பண்ணிட்டு இது ஏன் நான் இப்படி பண்றேன் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் மட்டும் மாத்திரா போதும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாம் பண்ணும் போது நீங்க வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டு யூ, இல்ல ஹாப்பி பர்த்டே டு தினேஷ், ஹாப்பி பர்த்டே டு அவந்திகான்னு இது மாதிரி ஏதாவது ஒரு வரும்போது ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த செட்டப்பை மாத்திக்கிட்டே இருக்க தேவையில்லை. சும்மா இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு இதை மாத்தினா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க, கீழே கிளிட்டர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இங்க ட்ராக் மேட் இருக்குல்ல, ட்ராக் மேட்ல ஆல்ஃபா மேட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான். இதுல வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக்ரவுண்ட்குள்ளார நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளிட்டர் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுல வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ல வந்துட்டு இந்த கலரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க எந்த கலர் இருக்குன்னு வரும். இது வந்து 300ல இருக்கு அந்த இது. உங்களுக்கு வந்து இது என்னடா உங்களுக்கு இது ரொம்ப சேச்சுரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா இது ஒரு 75 ஆக்கிக்கோங்க, கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். லைட்னஸ் ஒரு 10 ஆக்கிக்கோங்க, கொஞ்சம் பெட்டர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்தாச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் Y கொடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு ஓகே பிளாக் பேக்ரவுண்டே போட்டுக்கலாம். இதை வந்து பிஜின்னு போட்டுக்கிறேன். இந்த பிஜியை கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கிரேடியன்ட் ரேம்ப் இன்க்ளூட் பண்றேன். இந்த கிரேடியன்ட் ரேம்ப்ல வந்து ரேடியல் ரேம்ப் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இங்க எடுத்துட்டு வந்துட்டு ஸ்வாப் கலர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாயிண்ட் இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு லைட் கலர் லைட் இங்க, அப்புறம் இதை வந்து கொஞ்சம் டார்க் பிங்கை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த பிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரணும். ஓகே, இப்போ இது வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அனிமேஷனே முடிஞ்ச மாதிரி. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு போடலாம். இதுக்கு வேணாம், இதுக்கு போட்டால் தெரியல. ட்ராப் ஷேடோ. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ட்ராப் ஷேடோ போட்டிருக்கோம். இதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. சாஃப்ட்னஸ் வந்து ஃபெதரிங் கோசரம் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட்டாக அந்த பேக்ரவுண்ட் தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அனிமேஷன் இஸ் கம்ப்ளீட். இது வந்து நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்ன டெக்ஸ்ட் வேணால், இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இருக்கு. நீங்கள் இதை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு ப்ரீ கம்போஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே. இப்போ வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றணும் அப்படின்னா டு யூ அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து டு யூ மட்டும். அதனால தான் இதை வந்து நான் தனியாக ஒரு ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க.
ஏதாவது ஒரு லோகோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இமேஜஸ் எந்த லோகோ போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஹார்ட்டின்னு வச்சுக்கலாம். இந்த ஹார்ட் லோகோ போட்டிருக்கோம் அப்படின்னா இதை போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மெயினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த அனிமேஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த அனிமேஷனை வந்து ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னா இப்போ இது மாதிரி இப்போ நீங்கள் இதை வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணி கூட இப்போ நான் இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரீ கம்போஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரீ கம்போஸ் பண்ணனால இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணிட்டு ஸ்லைடு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு பொசிஷனை வந்து ஒரு நிமிஷம் இந்தாங்க இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இது வந்து பேசிக்காக வந்து இந்த அனிமேஷன் வந்து எப்படி வேணால் இந்த n நம்பர் ஆஃப் வெரைட்டியில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஈஸியாக இந்த அனிமேஷனை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை இது மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு டெஃபினெட்லி அட்ரஸ் இட். இதுதான் வந்து இந்த அனிமேஷன். இது வந்து ரொம்ப கஷ்டமான இந்த வீடியோவில் நீங்கள் இந்த டுட்டோரியலில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.